வணக்கம் நண்பர்களே, ஒரு முக்கியமான தகவல். தமிழகத்தின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்கிறார். என்னடா இது, முதலமைச்சர் 100 நாள் தான் ஆச்சுது, அதில் ராஜினாமா செய்கிறார் என்ற தகவல் வந்திருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஆமாம், உண்மை. அப்போ யாருடா தமிழகத்தின் முதலமைச்சராக இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் கேட்க போகிறீங்க. தமிழகத்தின் முதலமைச்சராக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தமிழக முதல் மந்திரியாக பொறுப்பேற்கப் போகிறார். அப்படியென்றால் தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சர் எங்கு போகிறார் என்று நீங்கள் யோசிப்பீர்கள். உண்மைதான், நீங்கள் யோசிக்கியதும் நானும் யோசித்தேன், உண்மைதான். அவர் தன்னுடைய ராஜினாமாவை செய்து எம்எல்ஏ பதவி முதல் அமைச்சர் பதவி வரை ராஜினாமா செய்துவிட்டு அவர் பிரதம மந்திரி வேட்பாளராக போட்டியிடப் போகிறார். அவர் அகில இந்திய அரசியலை நடத்த தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதுதான் தற்போதைய செய்தி. வாழ்த்துக்கள். தமிழகத்தின் முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அகில இந்திய அளவில் பிரதமராக வருவதற்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் முதலமைச்சராக வெகு விரைவில் பொறுப்பேற்க இருக்கின்ற தற்போதைய அமைச்சர் வருங்கால முதலமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் பீம்.